சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ காலத்துக்கு 3 சிறப்புகள் உண்டு. ஒன்று, கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். நஞ்சில இருந்து நம்மை காப்பாற்றியவர் சிவபெருமான். உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய நஞ்சு பறந்து வந்தது. சுந்தரரை அனுப்பி நஞ்சை எடுத்து வரச் செய்து எம்பெருமான் அதை கழுத்திலே இருத்தி கொண்டார். அதனால சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கிற நாள் திரையோதசி. இன்னைக்கு பிரதோஷம். ஒன்று, நன்றி செலுத்தக்கூடிய நாள். இரண்டாவது, பிரதோஷ காலத்தில் எந்த செயலை தொடங்கினாலும் மிக சிறப்பாக நடக்கும். நல்ல காரியங்கள் பிரதோஷ காலத்தில் தொடங்கப்படும். ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்குள்ள போற பொழுது பிரதோஷ காலம், பிரதோஷ நாள், பிரதோஷ நேரம். இந்த சாயங்காலம் இந்த நேரம் 4:30 6:30 அதனால தான் இலங்கையை வெற்றி காண முடிஞ்சது. இது இரண்டாவது. மூன்றாவது, சிவபெருமானுக்கு மரியாதை கொடுப்பது மாதிரி சிவனை சுமக்கக்கூடியவரும் ஞானத்தின் தலைவராயிருப்பவரும் கையிலைக்கு காவலாயிருப்பவருமாகிய நந்தியம்பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நாள் இந்த பிரதோஷ நாள். நந்தி வழிபாடுங்கிறது குருநாதனுக்கு பண்ற வழிபாடு. குருநாதன் நந்தியின் அம்சம். திருமூலர் திருமந்திரத்திலே பேசுகிறார், நந்தியம்பெருமானிடத்திலே நாங்கள் எல்லாம் உபதேசம் பெற்றுக்கொண்டோம், ஞானம் பெற்றுக்கொண்டோம். அதனால தான் பிரதோஷ காலத்துக்கு அவ்வளவு சிறப்பு. தஞ்சாவூரில் போய் பார்த்தா பெரிய நந்தி. அந்த நந்திக்கு பிரதோஷ காலத்திலே அவ்வளவு அபிஷேகம். அதை பார்க்கறதுக்கு 2000 பேருக்கு மேலே ஆள் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த கோயில் தாங்கும். ராஜராஜ சோழன் இலங்கைக்கு போனான். இலங்கையில் விகாரங்களை பார்த்தான், புத்த விகாரங்கள், பெரிய பெரிய புத்தர் சிலை, பெரிய கோயில். அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, நம்ம சோழ நாட்டில் இது மாதிரி கட்டணும், பெரிய கோயில் கட்டணும். அதுக்கு பேர் கொடுத்தான் தஞ்சை பெரிய கோயில்னு. சுவாமிக்கு என்ன பேரு? பெரிய சிவலிங்கம். அப்பா அவருக்கு அபிஷேகம் பண்றதா இருந்தா ஏணி மரத்தில் ஏறி நின்று தான் அபிஷேகம் பண்ணணும். அவ்வளவு பெரிய சிவபெருமான். அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்காக ஏணி மரம். அந்த பெருமானுக்கு என்ன பேரு? பெருவுடையார்னு பேரு வச்சான். அம்பாளுக்கு என்ன பேரு வைக்கலாம்? பெரிய நாயகின்னு பேரு வச்சான். அவ்வளவும் பாருங்க, பெருசா பண்ணணும். பௌத்தத்துக்கு இவ்வளவு பெரிய ஆலயம் இருக்குமானால் சைவத்துக்கு எவ்வளவு பெரிய ஆலயம் இருக்கணும்? பெரிய நாயகி, பெரிய நந்தி, பெருவுடையார் கோயில். அவனுக்கு அவ்வளவு ஆசை. பிரதோஷம் அந்த இடத்துல பார்த்தா அவ்வளவு அற்புதமாக இருக்கும். நம்முடைய ஆலயத்திலே பெருமக்கள் பிரதோஷ காலத்தில் வந்து வழிபாடு செய்வது சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை கொடுக்கும். கேரளத்திலே ஒரு பழக்கம் உண்டு. பிரதோஷ காலத்திலே நம்ம சுத்தி வர்ற மாதிரி சுவாமியை முழுக்க சுத்தி வரக்கூடாது. கேரளத்திலே ஒரு பழக்கம். நந்தியம்பெருமான் கொம்புகளுக்கு இடையிலே சிவபெருமானை பார்க்க வேண்டும். சிவபெருமானுக்கு வலது பக்கம் நின்று நந்தியம்பெருமான் கொம்புகளுக்கு இடையிலே சிவபெருமானை பார்க்கணும். பார்த்துட்டு பிரகாரத்தை ஆரம்பிக்கணும்.
பிரகாரத்தை ஆரம்பிச்சு இந்த சண்டீசர் இருக்காரு பாருங்க, அந்த இடம் வரைக்கும் போகணும். சண்டீசரை தாண்டப்படாது. திரும்ப போன வழியிலே திரும்ப வரணும். போன வழியிலே திரும்ப வரணும். ஒரு காலம் சண்டீசரை தாண்டப்படாது. சண்டீசர் கிட்ட சிவபெருமானுடைய அபிஷேக தீர்த்தம் விழக்கூடிய கோமுகி இருக்கும். அதுக்கு கோமுகின்னு பேரு. இந்த அபிஷேக தீர்த்தம் விழுகுது பாருங்க சிவபெருமானுக்கு இடது பக்கத்தில், அதுக்கு கோமுகின்னு பேரு. சண்டீசரை தாண்டப்படாது. சண்டீசர் வரைக்கும் போயிட்டு திரும்பணும். திரும்பி நந்தியம்பெருமான்கிட்ட வரணும். வந்து அப்பிரதட்சணமாக போகணும். போய் திரும்ப சண்டீசர் வரைக்கும் போகணும். தாண்டப்படாது. திரும்ப வந்துடணும். இதுக்கு பேரு சோம சூக்த பிரதட்சணம்னு பேரு. சோம சூக்த பிரதட்சணம். சுருக்கமாக சொல்ல போனால் நந்தியம்பெருமான்கிட்ட ஆரம்பித்து நந்தியம்பெருமான்கிட்ட திருப்பி முடித்து திரும்ப அப்பிரதட்சணமாக போய் சண்டீசரை பார்த்துட்டு அவரை தாண்டாமல் திரும்ப நந்தியம்பெருமானுக்கு வந்து இப்படியே போயிட்டு போயிட்டு திரும்பணுமா. இப்படி 21 முறை பிரதட்சணம் பண்ணுறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், கேரளத்து பெருமக்கள் வைக்கத்திலே ஒரு சிவன் கோயில், வைக்கத்து அப்பன்னு பேர். அங்கே இது ரொம்ப விசேஷம். நம்மெல்லாம் போக முடியாது. நம்ம சுற்றுற மாதிரி சுற்றினா நம்மளை அடிச்சு விடுவாங்க அந்த ஊரில். அவங்க போகிறாப்புல தான் நம்மளும் போகணும். இதே மாதிரி தான் சுற்றணும். ஏன் இப்படி சுற்றுறீங்க அப்படின்னு கேட்டால் அழகான காரணம் சொன்னார்கள். நஞ்சு விரட்டின பொழுது தேவர்கள் எல்லாம் குறுக்கு நெடுக்குமா இப்படித்தான் சுத்தினாங்களாம். அதை ஞாபகப்படுத்துற மாதிரி நம்மளும் சுத்தணும். ரிஷரிகோங்கிறான். இதுக்கு பேரு ரிஷரிகோ. ரிஷபம் சண்டீசர், ரிஷபம் கோமுகி. ரீன்னா ரிஷபம், சான்னா சண்டீசர், திரும்ப ரீன்னா ரிஷபம், கோன்னா கோமுகி. ரிஷபத்தில் ஆரம்பித்து சண்டீசர் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து ரிஷபத்திலிருந்து அப்பிரதட்சணமாக கோமுகி வரைக்கும் போ. ரிஷரிகோங்கிறான். கேரளாவிலே பிரதோஷம் அவ்வளவு அற்புதம். இன்னைக்கு பிரதோஷ காலம். உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய நல்ல வாழ்த்துக்கள். இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? தியாகம். உலகத்தில் தியாகம் பண்ண ராஜா யாரு? தியாகம் பண்ற ஆட்களுக்கு ராஜா யாரு? வாரியார் சாமி அழகா சொல்லுவார். மயில் பறவைகளில் ராஜா கருடன், மிருகங்களில் ராஜா சிங்கம், நடனத்துக்கு ராஜா நடராஜா, தியாகத்துக்கு ராஜா தியாகராஜா அம்பர். இன்னைக்கு திருவாரூர் பெருமான நினைக்கணும். இந்த நேரத்தில் என் தலைப்பும் தியாகம். இன்னைக்கு ஏன் தியாகராஜருக்கு என்ன அவ்வளவு பெருமை? நஞ்ச சாப்பிட்டார்ல பெருமான், வாயில வச்சார். அம்பாள் கழுத்தில் கையை வச்சா நஞ்சு அமுதமாகி விட்டது. அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அப்படியே உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் நஞ்சை உண்டார். அதுதான் பெரிய தியாகம். நம்மளா இருந்தா கிட்டே போக முடியாது. நஞ்சை தான் உண்டு உலகத்தை காப்பாற்றினமையினாலே அவருக்கு தியாகராஜான்னு பேர். அந்த தியாகராஜ விக்கிரகத்தை பெருமாள் மனசுல வச்சு கும்பிட்டாராம். பெருமாள் மனசுல வச்சு கும்பிட்டாராம். அப்போ மனசுல வச்சு கும்பிடுற பொழுது இந்த மூச்சு மேலும் கீழுமா போயிட்டு வர்ற பொழுது அந்த தியாகராஜா மேலும் கீழுமா ஆடுவார். மூச்சு இப்படித்தானே போகும், மேலையும் கீழையும். தியாகராஜா மேலும் கீழுமா ஆடுவார். திருவாரூர் தியாகராஜா உற்சவம் வர்ற பொழுது பாருங்க, சாமி மேலும் கீழுமா ஆடிக்கிட்டு வருவார். நடராஜா உற்சவம் வர்ற பொழுது பக்கவாட்டில் ஆடிக்கிட்டு வருவார். இந்த தியாகராஜாவுக்கு என்ன பெருமை? கைலாசத்தில் ஒரு வில்வ மரம், வில்வ மரத்தின் கீழ் பராசக்தியும் சிவபெருமானும் அமர்ந்திருக்கிறார்கள். வில்வ மரத்திலிருந்து வில்வ இலை ஒன்னொன்னா விழுந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு சிவராத்திரி. யாரு மேல இருந்து வில்வ இலையை எடுத்து போடுறா தெரியல. ராத்திரி முழுக்க ஒவ்வொரு இலை விழுந்துகிட்டே இருக்கு. அம்பாள் அப்படி திரும்பி மேல பார்த்தா ஒரு குரங்கு மேல உட்கார்ந்து இருக்கு. குரங்கு சும்மா இருக்குமோ? குரங்குல இருந்து பிறந்த நம்மளே சும்மா இருக்க மாட்டேங்கிறோம். குரங்கு எப்படி சும்மா இருக்கும்? அது மேல இருந்து ஒவ்வொரு இலையா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. ஏக வில்வம் சிவார்ப்பணம். ஒரு வில்வம் போட்டாலே அவ்வளவு புண்ணியம். இந்த குரங்கு இத்தனை வில்வம் போட்டுது.
அம்பாள் பார்த்த உடனே கீழே இறங்கி வந்தது, காலில் விழுந்து கும்பிட்டது. சிவபெருமான் சொல்றார், நீ ராத்திரி முழுக்க வில்வத்தினாலே தெரிஞ்சோ தெரியாமலோ அர்ச்சனை பண்ணிட்டே. நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். சிவபெருமான் கோயிலுக்கு தெரிந்து வந்தாலும் புண்ணியம், தெரியாம வந்தாலும் புண்ணியம். ஏதோ தற்செயலா கோயிலுக்கு போற பொழுது அப்படி திரும்பி பார்க்கிறோம், ஒரு தீபாராதனை ஆகுது, ஒரு கும்பிடு போட்டுட்டு போறோம். கோயிலுக்கா வந்தான்? கோயிலுக்கு வரவே இல்லை. முஸ்லிம் பெருமக்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போன்னு சொல்றாங்க, ஒழுங்கா போறாங்க. கிறிஸ்தவ பெருமக்கள் ஞாயிற்றுக்கு ஞாயிறு சர்ச்சுக்கு போன்னு சொல்றாங்க, ஒழுங்கா போறாங்க. இந்துக்கள் எப்ப வேணாலும் கோயிலுக்கு போன்ட்டானா இவன் எப்பவுமே போறதில்லை. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? நாளைக்கு போகலாம், நாளான்னைக்கு போகலாம், புதன்கிழமை போகலாம், வியாழக்கிழமை போகலாம், வெள்ளிக்கிழமை போகலாம், ஒத்தி போட்டுக்கிட்டே போயிட்டான். தீராத அநியாயம். நமக்கு தெரிஞ்சு கும்பிட்டாலும் புண்ணியம், தெரியாமல் கும்பிட்டாலும் புண்ணியம். குரங்கு வந்து கும்பிட்டுது. சிவபெருமான் சொன்னார், கரூருக்கு போ, பாண்டிய ராஜா மாதிரி சோழ ராஜாக்கள், கரூர்ல உனக்கு அரசாட்சி பண்ணக்கூடிய அரச பதவி போய் பிறப்பாயாக, ராஜா வீட்டில் போய் பெற. இந்த குரங்கு காலில் விழுந்து கும்பிட்டுது. சிவபெருமானே, என்ன ஒரு சின்ன வேண்டுகோள், என்ன வேணும் கேளு. ராஜா வீட்டில் பிறக்கிற பொழுது குரங்கு முகத்தோட பிறக்கணும். நம்ம கேட்போமா? நமக்கு முகம் குரங்கு மாதிரி இருந்தா கூட பியூட்டி பார்லருக்கு போய் 1000 வெள்ளி கொடுத்து தொடையில் இருக்கிற சதையை எடுத்து முகத்தில் ஒட்டு போட்டு என்ன அழகு பண்ணிக்கிறான். குரங்கு மாதிரி இருந்தா கூட கஷ்டப்படுறான், ஒழுங்காக்குறான். அது குரங்கு முகம் வேணும்னு கேட்டுதான். சிவபெருமான் ஏன்னாரா, அப்பத்தான் அடுத்த பிறவியிலே நம்ம குரங்கா இருந்தோம், சிவபெருமானுக்கு வில்வத்தினாலே தெரியாம அர்ச்சனை பண்ணணும், அதனால இப்படி வந்தோம் அப்படிங்கிற நல்ல புத்தி எனக்கு இருக்கும்னு தான். இப்ப சொல்லுங்க, நமக்கு இருக்க அந்த அறிவு? நம்மள யாரையும் குரங்குன்னு திட்டப்படாது. திட்டுனா குரங்கு சண்டைக்கு வந்துடும். நான் என்ன அவ்வளவு மோசமான்னு? அந்த குரங்குக்கு அவ்வளவு அறிவு. போய் பிறப்பாயாக. கரூர்ல வந்து கையில ஒரு ஆயுதத்தோட பிறந்தது. குந்தம்னு அந்த ஆயுதத்துக்கு பேரு. முசுன்னா குரங்குன்னு பேரு. முசுகுந்த சக்கரவர்த்தின்னு அவருக்கு பேரு. முசுகுந்த சக்கரவர்த்தி. முசுன்னா குரங்கு, ஆமா. குந்தம்னா ஆயுதம், குரங்கு முகத்தோடு ஆயுதத்தோடு பிறந்ததுனாலே முசுகுந்த சக்கரவர்த்தி. தேவராஜா இந்திரன் தோற்று போனான் அசுரர்களிடத்திலே. முசுகுந்த சக்கரவர்த்தி காலில் வந்து விழுந்தான். அசுரர்களை நீங்கள் வெல்ல வேண்டும்னா முசுகுந்த சக்கரவர்த்தி புறப்பட்டார். எல்லா அசுரர்களையும் வெற்றி கண்டார். தேவாதி தேவர்கள் எல்லாம் காலில் விழுந்தாங்க. என்ன சிவனடியார்ல ஒரு சும்மாவா? சிவனடியார் காலில் எல்லாரும் விழுந்தார்கள். தேவேந்திரன் சொன்னா, உங்களால நாங்கள் காப்பாற்றப்பட்டோம், என்ன வேணும் கேளுங்க அண்ணா. அதான் ஆபத்து. அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. எதையாச்சும் கேட்டா கொடுக்கணுமே. என்ன வேணும் கேளுங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி அழகா கேட்டார், நீ வச்சு கும்பிடுற தியாகராஜ விக்கிரகத்தை கொடு. ஓ, தியாகராஜா. பெருமாள் வச்சு கும்பிட்ட விக்கிரகத்தை இந்திரனுக்கு கொடுத்தார். இந்திரன் வச்சு தியாகராஜாவை கும்பிடுறான். உடம்பு பூரா மூடி இருக்கும், முகம்தான் தெரியும். ஒரு நாள் வலது கால் தெரியும், ஒரு நாள் வலது கை தெரியும், மற்ற நாள் பூரா உடம்பு முழுக்க மூடி இருக்கும். சிதம்பரத்திலே வெளிதான் ரகசியம், திருவாரூரிலே திருமேனியே ரகசியம். பார்க்க முடியாது. திருவாரூர் போய் பாருங்க, முகத்தை தான் பார்க்கலாம். நீங்க பங்குனி உத்தரத்தன்னைக்கு இன்னொரு நாள், இந்த 2 நாளையில ஒரு திருவடி தரிசனம், ஒரு நாள் கை தரிசனம், அவ்வளவுதான். தியாகராஜா இந்த விக்கிரகத்தை இந்திரன் வச்சு கும்பிட்டான். இந்திரனுடைய விக்கிரகத்தை கேட்டு விட்டார் நம்முடைய முசுகுந்த சக்கரவர்த்தி. பார்த்தான், வழிபாடு பண்ற விக்கிரகத்தை கொடுக்கப்படாது. என்ன செய்யலாம்? ஏன்னா கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. ஒரு கெட்டிக்காரத்தனம் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஒரு முட்டாள்தனம் பண்ணனான். நம்மள மாதிரி தான் அவனு. அதே மாதிரி 6 டூப்ளிகேட் விக்கிரகம் பண்ணான். 7ஐயும் ஒன்னா வச்சுட்டான். 7 விக்கிரகத்தில் எது வேணுமோ எடுத்துக்கிட்டு போங்கன்ட்டான். ஒருவேளை ஒரு சான்ஸ் டூப்ளிகேட் விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டா. முசுகுந்த சக்கரவர்த்தி ஒவ்வொரு விக்கிரகத்துக்கிட்டையும் வரார்.
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒரிஜினல் விக்கிரகத்துக்கிட்ட வர்ற பொழுது கண்ணீர் வந்துருச்சு, கைகால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, மெய்மயிர் சிலிர்ப்ப விதிர் விதிர்ப்பு எய்தியது. இதுதான் உண்மையான விக்கிரகம்னு கண்டுபிடிச்சு விட்டார். காந்த இரும்பு கிட்ட வர்ற பொழுது இழுத்துரும், மரக்கட்டையிட்ட போற பொழுது இழுக்காது. அவ்வளவுதான், எனக்கு இந்த விக்கிரகத்தை கொடுன்னார். இந்திரன் பார்த்தா அதுதான் ஒரிஜினல். சேலையும் எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு என்னத்துக்குன்ட்டான். 7 விக்கிரகத்தையும் கொண்டுகிட்டு வந்து 7 ஊர்ல பிரதிஷ்டை பண்ணினார். திருநள்ளாத்தில் 1, நாகப்பட்டினத்தில் 1, வேதாரண்யத்தில் 1, திருக்கோளிலியில் 1, மெயின் விக்கிரகம் திருவாரூர்ல. நிறைய 7 ஊர்ல பிரதிஷ்டை பண்ணார். திருக்காராயில் 1. இந்த விக்கிரகம் திருவாரூர்ல இருக்கு. இன்னைக்கு தியாகராஜ விக்கிரகம். தியாகத்துக்கு ராஜா தியாகராஜா. சிவனடியார்கள்ல ஒரு 5 பேர் பெருந்தியாகம் பண்ணியவர்கள். எல்லாரும் தியாகம் பண்ணியிருக்கான். ஆனா இன்னைக்கு ஒரு 5 பேர் பெருந்தியாகம் பண்ணியவர்கள். முதலாவது ஆள் கண்ண தியாகம் பண்ணவர், நமக்கு நல்லா தெரியும். கண்ண தியாகம் பண்ணவர் கண்ணப்பர். 2வது ஆள் மனைவிய தியாகம் பண்ணவர், இன்னைக்கு வரப்போறார், இயற்பகை நாயனார். 3வது ஆள் மகன தியாகம் பண்ணவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்லியாச்சு, சிறு தொண்டர். உயிர தியாகம் பண்ணவர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார், இன்னைக்கு வரப்போறார் அவர். மனைவியோடு வாழக்கூடிய இன்பத்தை தியாகம் பண்ணவர் திருநீலகண்டர். ஆக இந்த 5 பேரையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். பஞ்சாட்சரம் 5 எழுத்து, 5 பேர் வரலாறு இப்ப பார்க்க போறோம். முதல்ல கண்ணப்ப நாயனார். நாளைக்கு தலைப்பு பக்தி, அதுலயும் கண்ணப்பர் வருவார். அவருக்கு மிஞ்சின பக்தி யாருக்கும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கிறோம் கண்ணப்பர் வரலாறு. நாமெல்லாம் ரொம்ப அவசரமா பிரசாதம் சாப்பிட்டுட்டு காளகஸ்திக்கு போயிடுறோம். இப்போ காளகஸ்தியில இருக்கிறோம். அந்த ஊருக்கு பேரு திருக்காலத்தி. பஞ்சபூத கஷேத்திரங்களில் மிகச் சிறப்பான திருத்தலம் திருக்காலத்தி. எதனால? நிறைய திருப்பணிகள், நிறைய நிகழ்ச்சிகள். திருக்காலத்தி காற்று, உடம்புக்கு அடிப்படை மூச்சு தானே. எங்க மூச்சு போனா முடிஞ்சு போச்சு இல்ல, அந்த மூச்சு காற்றா இருப்பவன் எம்பெருமான். திருக்காலத்தில பெருமான் காற்று வடிவம். அதனால முன்னால இருக்கிற தீபம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். காற்று பட்டா தீபம் அசையுமா இல்லையா? திருக்காலத்தி. தேவகோட்டையிலே மேனா ராமநாதன் செட்டியார் அப்படின்னு ஒரு புண்ணியவான், அவர் தான் திருக்காலத்தில திருப்பணி பண்ணினார். கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னால, 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணார். அந்த காலத்தில் 20 லட்சம் செலவழிச்சிருக்கார் ஒரு குடும்பம். ஊரில் அந்த வீட்டுக்கு பெரிய மைனர் வீடுன்னு பேரு. அவர் பேர் ராமநாதன் செட்டியார். அந்த ஆட்சியும் அவரும் கோயில்ல இருந்து திருப்பணி வேலை பூரா பார்த்தாங்க. ஒரு சிவராத்திரி செட்டியாரும் அந்த ஆட்சியும் கோயிலுக்குள்ள போறாங்க. சிவபெருமானை கும்பிட்டு அம்பாள் சந்நிதிக்கு போறாங்க. அம்பாளுக்கு பேரு தெரியுமா? ஞானாம்பாள்னு பேரு, ஞான பூங்கோதைன்னு பேரு. ஞான பூங்கோதையாள் பாகத்தான்கான் நம்பன்கான் நால்வேதத்து ஒளியானான்கான் என்று அப்பர் சுவாமிகள் 6ஆம் திருமுறையில் பாடுறார். அந்த ஞான பூங்கோதை சந்நிதி இந்த செட்டியாரும் ஆட்சியும் போய் கும்பிடுறாங்க. அர்ச்சகர் என்ன பண்றார்? செட்டியார் கொடுத்த மாலையை அம்பாளுக்கு சாத்த போறார். பழைய மாலை போட்ட மாலையை எடுத்தார். எடுக்கிற பொழுது அம்பாள் கழுத்தில் இருந்த தாலி பெருகி விட்டது. பெருகி விட்டதுன்னா தெரியுதில்ல, அதுதான் அதுக்கு வார்த்தை. தாலி, அந்த கயிறு பெருகி விட்டது. இது மங்கள வழக்கு பழைய காலத்தில், வேற ஒன்றும் சொல்லப்படாதான். தாலி பெருகி விட்டது, மாட்ட முடியாது, விழுந்துடும். அர்ச்சகருக்கு பயமா இருக்கு. செட்டியார் பார்த்துட்டார், அந்த ஆட்சியும் பார்த்துருச்சு. இப்போ என்ன பண்றது? அவர் ஒரு பார்வை அந்த ஆட்சி சம்சாரத்தை பார்த்தார். அந்த அம்மா கழுத்தில் 10 பவுன் சங்கிலி தாலி போட்டிருந்தது. அம்மா ஞாபகம் வச்சுங்க, அப்படியே கலட்டி கொடுத்துருச்சு. கலட்டி கொடுத்த சங்கிலியை வாங்கி
தண்ணியில் போட்டு எடுத்து அம்பாளுக்கு சாத்தியாச்சு. செட்டியார் பிரார்த்தனை பண்ணுறார், இந்த பிறவி போதும். அதானே பிரார்த்தனை, இந்த பிறவி போதும், ஒரு திருப்பணி பண்ணிட்டேன், என்னை நல்லா சேர்த்துக்கணும், வயசாச்சு, என்னை நல்லா சேர்த்துக்கணும், இந்த பிறவி எனக்கு போதும், மண்ணிலே பிறந்த இந்த பிறவியே வாலிதாம். இப்போ படித்தார்ல, அது மாதிரி எனக்கு பிறவி போதும், அம்மா பிறவி போதும், கும்பிட்றார். பிரசாதம் கொடுத்தார் அர்ச்சகர். செட்டியார் பிரசாதத்தை வாங்கினார், அந்த ஆட்சி கையில் கொடுத்தார், சாஞ்சார், முடிஞ்சு போச்சு. நடந்த நிகழ்ச்சி எந்த ஊரு? திருக்காலத்தி. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்தப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. திருக்காலத்தி பெருமான் என் கண்ணுக்குள்ள இருக்கான். அப்பர் சுவாமி பாடினது. திருக்காலத்திக்கு பக்கத்திலே பொத்தப்பி நாடு. பொத்தப்பி நாட்டில் வேலி போடுவாங்களாம். வேலி போடுறதுக்கு கம்பு ஊனுவாங்கல்ல, அந்த ஊர்ல யானை தந்தத்தை ஊனி வேலி போடுவானா. எப்படி இருக்கு? அவளது யானை, அவளது வேட்டை, யானை தந்தத்தை ஊனி வச்சு வேலி கட்டுவானா. நம்ம ஊர்ல கட்டி வச்சு எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவான். இந்தியாவில் யானை தந்தத்தினால வேலி, யானை கன்றுகளோடும் புலி குட்டிகளோடும் அந்த ஊர் பிள்ளைகள் விளையாடும். அப்படிப்பட்ட பகுதி வேடர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி. நாகன்னு அவனுக்கு பேரு, தத்தைன்னு பொண்டாட்டிக்கு பேரு. 2 பேரும் முருக பக்தர்கள். நாகனும் தத்தையும் முருகனை வழிபட்டவர்கள். அவர்களுடைய வீட்டிலே ஒரு நல்ல குழந்தை, நல்ல திண்ணுன்னு பிறந்தது. கனமான புள்ள, திண்ணன்னு பேர் வச்சாங்க. திண்மையா இருந்தா திண்ணன். எங்க தேவகோட்டையிலே திண்ணப்பனுங்கிற பேர் ரொம்ப அதிகம். கண்ணப்பருக்கு ஆரம்ப காலத்து பேர் திண்ணப்பன், திண்ணன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த பிள்ளை பிறந்ததுக்கு விழா எடுத்தார்கள். பிள்ளை விற்பயிற்சிக்கு 7 நாள் விழா எடுத்தார்கள். 16 வருஷம் ஆன உடனே வேட்டைக்கு போகணும். கன்னி வேட்டை. கன்னி வேட்டைனா முதலாவது வேட்டை. கன்னின்னா தொடப்படாதவள்னு அர்த்தம். மதிலுக்கு கன்னி மதில்னு பேரு. ஏன்? பகைவர்களால் தொடப்படாத மதில், அதனால கன்னி மதில். கன்னி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே இராகவனே தாலேலோ. குலசேகர ஆழ்வார் பாடுறார். முதல் வேட்டை கன்னி வேட்டை. இந்த சபரிமலைக்கு முதல் வருஷம் போற சாமிக்கு கன்னிச்சாமின்னு பேர் வைப்பான். முதல்ல பண்றது கன்னி வேட்டை. நம்முடைய திண்ணன் கன்னி வேட்டைக்கு போறார். வேகமா விரட்டினார். ஒரு முரட்டு பன்றி புடிச்சார். பன்றி மேல பாஞ்சுது அம்பு. ரொம்ப தூரம் விரட்டிட்டு போயிடுச்சு. அது ஓட, திண்ணன் பின்னால ஓட, நாகன் காடன் 2 பேரும் ஓடியாராங்க. அது யாரு? நாகன் காடன். நம்ம கூட 2 பேர் ஓடி வர்றான். தெரியுமா உங்களுக்கு? நல்வினை தீவினை வருதா இல்லையா? நம்ம கூடவே வருது. நாணனுங்கிறது நல்வினை, காடனுங்கிறது தீவினை. கண்ணப்ப நாயனார் தான் நீங்களும் நானும், நம்ம ஆன்மா எல்லாம் அடையாளங்க. திண்ணன், திண்ணனோட நாணனும் காடனும் போனார்கள். பன்றி மேல அம்பு பாஞ்சுது. பன்றி விழுந்தது. காடா, அதை நெருப்புல சுடு, சாப்பிடுவோம். பன்றிய சுட்டு சாப்பிடுற வம்சம். சுட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப தாகமா இருக்கு. இங்க எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா? நானன் சொல்றான், பொன்முகலின்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துல தண்ணி நல்லா இருக்கும். இப்பவும் ஓடுது. தலைகீழா நின்னா கழுத்தாலும் தண்ணி இருக்கும். எப்படி? தலைகீழா நின்னா கழுத்தாலும் தண்ணி இருக்கும். ஆத்துல தண்ணி அப்படித்தான் ஓடுது. நான் திருப்பதிக்கு போற போதெல்லாம் திருக்காலத்தி போய் பெருமானை கும்பிட்டு வர்றது கிடைக்கணுமே. அதனால மூர்த்தி, தலம், தீர்த்தம் விட்டுறப்படாது. போய் பார்த்தார்கள். பொன்முகலி ஆறு, ஆத்துல தண்ணி குடித்தார்கள். திரும்பி பார்த்தா காலத்தி மலை. ஏய், இந்த மலை நல்லா இருக்கே. ஆமா, மேல ஒரு சாமி இருக்கார். பட்டுன்னு அடிச்சுது என்னமோ.
காதல விழுந்துருச்சு, உபதேசம் ஆயிடுச்சு. மேல சாமி இருக்காரா? என்ன சாமி? மேல ஒரு சமயம் உங்க அப்பாவும் நானும் போனோம். அங்கே மேலே ஒரு சிவபெருமான் இருக்கிறார். அப்படியா? நம்ம போகலாமா? இப்போ போகலாம், புறப்படு. திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கமெய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்புருவமானார். மேல ஒரு சாமி இருக்காருன்னு சொன்ன உடனே தன்னை அறியாம அவர் மேல ஒரு அன்பு வந்துருச்சு. ஒரு சிவலிங்கம் இருக்கிறது, மேலே போய் பார்க்க வேண்டும். சரி, புறப்படு. இங்க இருந்து புறப்பட்டார். மேலே ஏறுறாங்க. ஏறினா திண்ணன் முன்னால போறார், அதுக்கு முன்னால நாணன் போறான். அவன் தானே வழிகாட்டணும். அதுக்கு முன்னால ஒன்று போகுது. என்ன போகுது? சேக்கிழார் பாடுறார், கண்ணப்பருடைய அன்பு முன்னால போயிடுச்சான். கோயில்ல அங்கேருந்து வர்ற பொழுது நம்ம அன்பு கோயிலுக்கு முன்னால போயிடணும். காரை நிறுத்தி விட்டு நம்ம அப்புறம்தான் போகணும். சரிதானே? அன்பு முன்னால போயிடணும். நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தானும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைந்திடும் போதில் ஐயர். யாரு ஐயருங்கிறார்? சேக்கிழார் சுவாமி ஐயர்னு யாரை சொல்றார்? பன்றி மாமிசம் சாப்பிடுற ஆளை ஐயருங்கிறார். புரியுதா? திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ஐயருங்கிறார். தாழ்த்தப்பட்ட ஜாதி. சொன்னது யாரு? கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணர் சம்பந்த சுவாமி சொல்றதா சேக்கிழார் பாடுறார். இப்போ சேக்கிழாரே சொல்றார், ஆணையாம் சிவத்தை சார அணைந்திடும் போதில் ஐயர். யாரு ஐயர்? பிராமணன்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், பிரம்மத்துக்காக வாழ்பவன் பிராமணன். பிரம்மம்னா என்ன? சொல்ல முடியாத இறைவன், நாக்குக்கு எட்டாத இறைவன். அதனால தான் மரியாதை காலில் விழுந்து கும்பிடுறதெல்லாம். யாரெல்லாம் பிரம்மத்தை அறிகிறார்களோ அவர்கள் பிராமணர்கள். இது பழைய காலம். இவருக்கு ஐயர்னு பட்டம் கொடுத்தார் சேக்கிழார் சுவாமி. அப்படி மேலே ஏறுறார். ஏறி போய் பார்க்கிறார். ஆஹா, சிவபெருமானை பார்த்துட்டார். ஓ, இவர் இங்கே தனியா இருக்கிறாரே. என்ன காரணம் தெரியுமா? முன்பு செய் தவத்தின் ஈட்டம். நம்மளும் தான் கோயிலுக்கு போறோம், மனசு அப்படி போகலையே. ஏன்? பழைய தவம் இருக்கணும். இவர் பண்ணின தவத்தினாலே முன்பு செய் தவத்தின் ஈட்டம். என்ன தவம் பண்ணாரு? கண்ணப்பரா வர்ற திண்ணன் என்ன தவம் பண்ணாரு? சேக்கிழார் பாடுறாருல, வாரியார் சுவாமிகள் ஒரு வரலாறு சொன்னார். மகாபாரத காலம். பாசுபத அஸ்திரம் வேண்டி அர்ஜுனன் தவம் செய்கிறான். பாசுபதம் என்பது சிவபெருமான் கையிலே உள்ள பேராற்றல் வாய்ந்த ஒரு அஸ்திரம், ஒரு அம்பு. அதை விட்டா யாரையும் அழிக்கலாம். அந்த பாசுபதாஸ்திரம் வேண்டும் என்று காட்டிலே போய் அர்ஜுனன் தவம் செய்கிறான். ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறான். சிவபக்தன். முழுக்க தவம் முடிய போற நேரம் துரியோதனனுக்கு செய்தி தெரிஞ்சுது. இவன் தவம் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டா அவனுக்கு ஆபத்து. உடனே ஒரு அசுரனை கூப்பிட்டான். அசுரனுக்கு மூகாசுரன்னு பேரு. மூகம்னா பன்றி, பன்றி வடிவ அசுரன். அவனுக்கு வர என்ன தெரியுமா? சிவனால் அன்று யாராலும் சாவு கிடையாது. சிவபெருமானை தவிர யாரும் அவனை கொல்ல முடியாது. அப்படி ஒரு வர அந்த அசுரனுக்கு. துரியோதன அவனை கூப்பிட்டான். நேர போ, அர்ஜுன மேல பன்றியாக போய் பாய்ந்து விடு, அர்ஜுனன் கதை முடியட்டும். மூகாசுரன் பன்றியாக மாறி முரட்டு பன்றி, காட்டு பன்றி வருகிறது, அர்ஜுனன் மேல் பாயப் போகிறது. அர்ஜுனன் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய தவத்தில் நிற்கிறான். பன்றி பாயுது. சிவபெருமான் அங்கேருந்து பார்க்கிறார். இவனை காப்பாற்றணுமா இல்லையா? நம்மளை பூஜை பண்றவனை நம்ம காப்பாற்றணும்ல. அம்பாள் பராசக்தி பக்கத்தில் நிற்கிறா. நான் போக போறேன், நீ வர்றியா? வர்றேன். நான் மட்டும் வரட்டுமா? இந்த குழந்தை முருகனையும் இடுப்பில் தூக்கிக்கிட்டு வரட்டுமா? அவ குழந்தையும் தூக்கிக்கோ.
இந்த பாரு, நான் ஒரு வேஷம் போட போறேன், தகுந்தாப்புல நீ வேஷம் போடு. என்ன வேஷம்? வேடனா வேஷம் போட போறேன். நீ வேடு வச்சி. வேடனுக்கு பெண்பால் என்ன? வேடி இல்ல, வேடு வச்சி. வேடு வச்சி பாத பத்ம மீது செச்சை முடிதோய ஆதரித்து வேலை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. திருப்புகள். வேடு வச்சின்னு யாருக்கு பேரு? வள்ளி நாச்சியாருக்கு பேரு. வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம. வேத வெற்புன்னா என்ன? வேதம்னா மறை. வேத வெற்பு மறை மலை. வேதமலை திருக்கழுக்குன்றம் வேதகிரின்னு பேரு. வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சி பாதபத்மம் மீது செச்சை முடிதோய. வள்ளி நாச்சியார் காலில் முருகன் தலையை வச்சு கும்பிட்டாராம். இது எப்படி இருக்கு? வள்ளி நாச்சியார் பாதத்தில் முருகன் தலையை வச்சு கும்பிட்டாராம். பாதி மதிநதி போது மனுஷடை நாதன் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா. என்னங்க, வள்ளி நாச்சியார் கால முருகப்பெருமான் பிடிச்சி விட்டாராம். தாய்மார்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல? அது என்ன அப்படி? என்ன அர்த்தம்? வள்ளின்னா யாரு? நீங்களும் நானு. ஆன்மாக்களுக்கு வள்ளின்னு பேரு. அமரர்கள் தேவர்களுக்கு தெய்வானைன்னு பேரு. தேவர்கள் அனுப்பின தெய்வானை தானே வந்து சேர்ந்தாள். நம்ம அனுப்பின அன்பாகிற வள்ளியை தேடி முருகன் வந்தான். புரியுதா? நமக்கு பெருமையா தேவர்களுக்கு பெருமையா? தேவர்கள் மாட்டிக்கொண்டார்கள், எம்பெருமான் காப்பாற்றினான், அதற்காக நன்றி கடனாக கொடுத்தார்கள். நம்ம அன்பாக கொடுத்தோம், அவனுக்கு அன்பு சிறப்பு. அதனால வள்ளி நாச்சியார் கால முருகன் பிடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்காரி கால புருஷன் பிடிக்கிறான்னு அர்த்தம் இல்ல. அன்பர்களுக்காக முருகப்பெருமான் வந்து காலையும் பிடிக்கிறான்னு அர்த்தம். தொழுது வழிபடு மடியர் காவல்கார பெருமாள் என்பர். நீங்க கும்பிட்டா முருகன் உங்க வீட்டில் காவல்காரனா இருப்பானா? கடவுளை காவல்காரன்னு யாராவது சொன்னது உண்டா? இந்து மதம் பேசுகிறது. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அர்ஜுனன் தவம் செய்கிறான். பன்றி பாய்கிறது. சிவபெருமான் திரும்பினார். நான் வேடனாய் போகிறேன். அம்மா, நீ வேடு வச்சியா வேஷத்தை போட்டுக்கோ. அம்பாள் வேடு வச்சி ஆனாள். முருகனை இடுப்புல தூக்கிட்டா. இவர் முன்னால ஒரு வில்ல தூக்கிட்டு போக, அம்பாள் பின்னால போக, பன்றியை தேடி புறப்பட்டார்கள். வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்தில் சொல்றார், ஒரு காலத்திலே பெருமாள் பன்றி வடிவம் எடுத்து கீழே தோண்டி சிவனடியை தேடி போனார். தேடினாரா இல்லையா? திருவண்ணாமலையில் பன்றியாக மாறி எம்பெருமானை தேடிய காலம் போக, எம்பெருமான் இப்போ பன்றியை தேடி போறான்னார். முந்தி பன்றி பெருமானை தேடி போனது, இப்போ பெருமான் பன்றியை தேடி போனார். ஓரே நந்தனை தேட, ஏனம்னா பன்றி. ஓரே நந்தனை தேட ஒளித்தருளும் இருபாதத்து ஒருவன் அந்த போரே நந்தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் பொருவில் ஏந்தி. அம்பாள் என்ன பண்ணா? சீரே நெல் விளைகிரிக்கி தலைமையுறும் குமரனை தன் செங்கை ஏந்தி முருகனை இடுப்பில் வச்சுக்கிட்டு பாரேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதி பின் போனாள். முன்னாலே சிவபெருமானை போக விட்டு அம்பாள் குழந்தையை தூக்கிக்கிட்டு பின்னால போனாலாம். அப்ப என்ன தெரியுது? வீட்டுக்காரரை முன்னால விட்டுட்டு பொண்டாட்டி பின்னால போறது அந்த காலத்து பழக்கம்னு தெரியுது. இப்போ நம்ம தெருவில் பார்க்குறோம், அந்த அம்மா முன்னால போயிட்டு இருக்கு. வாங்கின சாமான் புள்ள குட்டி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இவர் பின்னால போர்ட்டடா போயிட்டு இருக்காரு. பார்க்குறோமா இல்லையா? நம்ம காலம் மாறி போச்சு. இது அந்த காலம். பாரேனை உலக அனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதி பின் போனாள். பதிக்கு பின்னாலே போனாள். அங்கிருந்து பன்றி பாயுது. அர்ஜுனை முழிச்சுட்டான். ஆண்டவன் கிட்டல முழிச்ச உடனே பன்றி மேல அம்பு விட்டான். சிவபெருமானு அம்பு விட்டார். பன்றி செத்து போச்சு. அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் குறி வச்ச பன்றி மேல அம்பு விடுறதுக்கு நீ யாருன்னா? யாரை பார்த்து? பகவானை பார்த்து. கடவுளை பார்த்து நம்ம கேட்கிறோமா இல்லையா? அது மாதிரி அவர் சொன்னார், நான் குறி வச்ச பன்றி மேல நீ அம்பு விடுறதுக்கு நீ யாரு? ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு. வில்லை எடுத்தான், ஒரு போடு தலையில போட்டான். சிவபெருமான் தலையில
பாரவின்னு சமஸ்கிருதத்தில் ஒரு கவிஞர் கிராதார்ஜுனேயம்னு எழுதினார். கிராதன்னா வேடன், அர்ஜுனன்னா விஜயன். கிராதார்ஜுனேயம் சமஸ்கிருதத்தில். அது அப்படியே வில்லி பாரதத்தில் வில்லிபுத்தூர் ஆழ்வார் கொண்டாந்தார். பாசுபதாஸ்திரம் வாங்குற இடம் சண்டை வந்துருச்சு பெரிய அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும். சிவபெருமான் மல்யுத்தம் பண்ணி கட்டி பிடிச்சி விட்டார். இவனால் அசைய முடியலை. கட்டி பிடிச்சா நல்லா இருக்கு, எங்க பகைவன் கட்டி பிடிச்சா வலிக்குமா வலிக்காதா? இவனுக்கு பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்புல இருக்கு. இவன் பொண்டாட்டி பாஞ்சாலி எப்படி இருக்கும்? பகவான் கட்டி பிடிச்சது பொண்டாட்டி கட்டி பிடிச்சாப்புல இருக்கு. என்னடா இவ்வளவு சுகமா இருக்கேன்னு பார்க்கறான். பகவான் காட்சி கொடுத்துட்டார். காலில் விழுந்தா, கடவுளே உன் திருமேனி எம்மேல பட்டிருக்கே, இது கிடைக்குமா? செந்தழல் புலம்பண்ண மேனி, செந்தாமரை காடனைய மேனி, செக்கச்செவேல்னு இருக்கக்கூடிய திருமேனி என் மேல பட்டிருக்கு, என்னை கட்டி பிடிச்சிட்டு தழுவி இருக்கிற பகவானே, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன். எனக்கு பாரதம் வேண்டாம், எனக்கு பாசுபதம் வேண்டாம், எனக்கு தர்மராஜா வேண்டாம், கிருஷ்ண வேண்டாம், நான் இப்பவே கைலாசத்துக்கு வர்றேன்னா எப்படி இருக்கு? அவர் சொன்னார், அப்பனே உன்னை நம்பித்தாண்டா கிருஷ்ணன் இங்க வந்திருக்கிறான். அவன் பண்ற வேலைக்கு கருவி நீ தாண்டா. உன்னை வச்சு அவன் காரியத்தை சாதிக்க போறான். 18 அக்கரோனி சேனை அழியணும், உன்னை நம்பித்தான் வந்திருக்கிறான். அதனால பாரத யுத்தம் முடிய விட்டு உனக்கு ஒரு அருள் பண்ணுவான். அடுத்த யுகத்தில் வா. இப்ப பாசுபதாஸ்திரம் வாங்கிக்கோ. முடிஞ்சது. இது துவாபர யுகம். அடுத்த யுகம் நம்ம கலியுகம். அந்த அர்ஜுனன் திண்ணனாக வந்து பிறந்தான். அந்த பன்றி இங்கேயும் வந்தது. அப்பவே பன்றிய துரத்தன மாதிரி இப்ப பன்றிய துரத்தனா. மலை ஏறி சிவபெருமானுங்கிற குடுமித்தேவரை பார்த்துட்டான். அவருக்கு என்ன பேரு? குடுமித்தேவர்னு பேரு. ஏன்? சடாமுடியோட உட்கார்ந்து இருக்கார்ல, குடுமித்தேவர். இவர் அகப்பட்டான். சேக்கிழார் சாமி சொன்னார், முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெருங்காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நைந்து உருகி உள்ளத்து எழுபெரு வேட்கையோடும் நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தானும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. ஆண்டவனை கும்பிடுறதா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வரணும்ல. இவன் மலையில ஏற 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 இவனுக்கு பக்குவம் தன்னால வருதான். ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீள்நிலை மலையை ஏறி நேர்படச் செல்லும் போதில் திங்கள் சேர் சடையார் தம்மை சென்று அவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கமெய்த. இவன் போய் பார்க்க முன்னாலே குடுமித்தேவர் இவனை பார்த்து விட்டார். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கடவுள் அருள் பண்ணினால் தான் உங்களுக்கு அருள் கிடைக்கும். இன்னைக்கு கண்ணப்ப நாயனார் வரலாறு நீங்கள் கேட்க வேண்டும்னு கடவுள் நினைச்சாதான் இங்க வந்து உட்காருவீங்க. இல்லைன்னா ஒரு கால் உட்கார மாட்டீங்க, எந்திரிச்சு போயிட்டே இருப்பீங்க. அவன் நினைக்கணும். அந்த அன்பு நோக்கம் பட்டுது. பட்ட உடனே பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்புருவமானார். அன்பு உருவமாக மாறினார். அடியனேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார். அச்சோ அச்சோ, இவ்வளவு காலமா நாம் பார்க்கலையே, இன்னைக்கு தான் இவர் வந்திருக்கிறார். படிவிலா பரிவு தானோர் படிவமாம் பரிசு தோன்ற. சாமி, உனக்கு துணைக்கு யார் இருக்காங்களா? சிவபெருமானுக்கு யாரு துணை? அவன் தான் அவனுக்கு துணை. நமக்குத்தான் அவன் துணை. அவன்தான் தனித்துணை. அது என்ன தனித்துணை? எங்க ஊர்ல ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர் சாக போறார். டாக்டர் சொல்லிட்டார், மத்தியானம் 2 மணிக்கு மேல தாண்டாதுன்ட்டார். எல்லாம் சுத்தி வந்துட்டாங்க. நண்பன் ஒருத்தன் வந்தா, ரொம்ப வேண்டியவன். டே ராமசாமி, பரவாயில்ல, எல்லாரும் சாகத்தான் போறோம், நிம்மதியா செத்துப்போ, போற பொழுது கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன் புள்ள குட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன் சொத்து பத்தை எல்லாம் நிர்வாகம் பண்றேன், டே ஒழுங்கா இருப்பேன், உனக்கு என்ன தெரியுமில்ல, கவலையே படாத, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் செய்கிறேன். அவரு கேட்டாராம், ஒன்னே ஒன்று செய்யறியா? கேள்றா, செய்கிறேன். தனியா போறதுக்கு பயமா இருக்கு, துணைக்கு வாரியான்னு. நானா போவானா? எவனாவது போடா, வேலையை கெடுத்தேன்ட்டு ஓடி போயிட மாட்டேன். கடவுள் தான் துணையா இருப்பார். விடிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள்
மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழி. சாரது ரொம்ப பயமா இருக்கும், செத்ததுக்கு அப்புறம் ஒரே இருட்டா இருக்கும். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே, வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் அதுதான் துணை. எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடம்பு விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. அதுதான் துணையா இருக்குமா? உனக்கு துணைக்கு யாரும் இல்லையா சாமி? யாரை பார்த்து கேட்கிறார்? சிவபெருமானை பார்த்து. இது தனியா இருக்கிறியே, இந்த மலையில இந்த காட்டுல தனியா இருக்கிறியே, பரவாயில்ல, இனிமே நான் பார்த்துக்கிறேன். யாரு பார்த்துக்கிறா? இவர் பார்த்துக்கிறாராம் சிவபெருமானை. அன்பு அப்படித்தான் பேசும். அன்பு வந்துட்டா ஆண்டவன் குழந்தை ஆயிடுவான், அடியார் தந்தை ஆயிடுவார். யோசிங்க, அன்பு தானே காரணம். கடவுள் குழந்தைய வந்து கிடப்பான். அப்போ உங்க அன்புக்கு தகுந்த மாதிரி, சாமி உனக்கு பசிக்கும் இல்லை, இரு, கீழே ஒரு பய பன்றி இறைச்சியை சுட்டுக்கிட்டு இருக்கான், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கீழே இறங்கி ஓடுறார் மலையில. மலை கடுமையான மலைங்க, ரொம்ப கஷ்டமான மலை. ஏறி பார்த்தா தெரியும், படி உயரமான படி. ஒரு காலை தூக்கி வச்சா முழங்கால் வாயில் இடிக்கும், அவ்வளவு உயரப்படி அது. ஏறி இறங்கி கீழே ஓடுறார். அவன் அப்பத்தான் சுட்டுக்கிட்டு இருக்கான். கொண்டாடா, நல்லா சுட்டுட்டியா? இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லா இருக்காதானே கடவுளுக்கு கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லை. கடையில் போய் தேங்காய் வாங்குறாங்க புருஷனும் பொண்டாட்டியும். அவ தான் சொல்ற அந்த தேங்காய் தான் நல்லா இருக்கும். இவனுக்கு ஆச்சரியம், சிவபெருமானுக்கு எந்த தேங்காய் பிடிக்கும்னு உனக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னா. அதெல்லாம் இல்லை, நாளைக்கு சட்னிக்கு அந்த தேங்காய் தான் நல்லா இருக்கும். நமக்கு சிவபெருமானா முக்கியம், சதாசிவன் முக்கியமா, தேங்காயை வச்சு நாளைக்கு பண்ணுற சட்னி முக்கியமா? நம்ம காலங்கள் இப்படி ஆகிப்போச்சு. வாங்கினார், சாப்பிட்டு பார்க்கிறார், அதுக்கு பார்த்தார் ரொம்ப நல்லா இருக்கு, துப்பி கையில் வச்சுக்கிட்டார். இதான் கடவுளுக்கு நைவேத்தியமாக போகுது. வேடன் எச்சில் எம்பெருமானுக்கு உகப்பாயிற்று. வேடனுடைய செருப்படி எம்பெருமான் நெற்றியில் ஒரு அணியாயிற்று. ஆதிசங்கரர் பாடுறார், சும்மா இல்லை, ஆதிசங்கரர் பாடுறார் இதையெல்லாம். அந்த மாதிரி புறப்பட்டான். ஒரு கையில் துப்பின எச்சில், ஒரு கையில் வில்லு அம்பு. அவர் குளிக்கணுமே அந்த சாமி, என்ன செய்யலாம்? வாயில தண்ணி கொப்புளிக்கிற மாதிரி வாயில தண்ணி புறப்பட்டு மேலே ஏறிட்டான். மேலே போனால் ஒரு அர்ச்சகர், சிவகோச்சரியார்னு பேர். அந்த புண்ணியவான் பெரிய பக்தர், முறைப்படி பூஜை பண்ணுறவர். மேலே பூவெல்லாம் போட்டிருந்தார். இவன் போனான், செருப்பு காலால் ஒரு தள்ளு தள்ளுனா அந்த பூவை சிவலிங்கத்தின் மேலே. பூ கீழே விழுந்தது. வாயில உள்ள தண்ணீரை துப்பினான். அதான் அபிஷேகம் அவருக்கு. இவர் கொண்டுகிட்டு வந்த அந்த பன்றி மாமிசம் தூக்கி முன்னால வச்சான். சாமி சாப்பிடு, நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடு. பெருமான் சாப்பிட்டாரா? என்னைக்கு சாப்பிட்டாரு? பேசாம இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் சாமி, ராத்திரி ஒரு விலங்கு வராது, இனிமே நான் அங்கே தான் இருக்க போறேன். அவன் நானன் வந்தான், என்ன போகலாமா? நான் வரமாட்டேன் போ. பைத்தியம் முடிச்சு போச்சு. தேவுமால் கொண்டான். தேவுமால்னா என்ன அர்த்தம்? ஞான பைத்தியம், கடவுள் பைத்தியம், சிவ பைத்தியம். எங்க கோயிலுக்கே வந்து சுத்திக்கிட்டு இருந்தா என்ன பேர் வைப்பான்? அந்த ஆளு கோயிலுக்கு பைத்தியம் ஆயிட்டாரு சொல்லுவோமா இல்லையாமா? அது மாதிரி ஆயிப்போச்சு. சிவ பைத்தியம், ஞான பைத்தியம். அவன் பாட்டுக்கு போயிட்டான். இந்த பிள்ளை இனிமே வராது. போதுவார் மீண்டு செல்வார். இன்னொரு வேளை பசிக்குமில்ல, உனக்கு சாப்பாடு போடணுமில்ல, என்ன செய்யலாம்? போவார். நான் போறதுக்குள்ள சிங்கம் புலி வந்து இவரை சாப்பிட்டு விட்டா, எவரை சாப்பிட்டு விட்டா? சிவபெருமானை சாப்பிட்டு விட்டா என்ன பண்றது? திரும்பி வருவார், திரும்ப போவார், திரும்ப வருவார். எப்படி இருந்தாராம்? சேக்கிழார் சொல்றார், கன்றகல் புனிற்றா போல்வார். யாரு கண்ணுக்குட்டி, யாரு தாய்? கண்ணுக்குட்டியை விட்டுட்டு போற தாய் மாதிரி சிவபெருமானை விட்டுட்டு போற கண்ணப்பர் நினைச்சார். அடியார் தாயாகிட்டார், ஆண்டவன் கண்ணுக்குட்டி ஆயிட்டான். பார்த்தீங்களா? சாதாரணமாக என்ன சொல்லுவான்? கடவுள் தாய், நம்மெல்லாம் பிள்ளைகள், அப்படித்தானே சொல்லுவான். இப்போ அன்பு மாறி போச்சு. கடவுள் என்ன ஆயிட்டார்? குழந்தை ஆயிட்டார். இந்த அன்பு
தாயாகி விட்டது. கன்றகல் புனிற்றா போல்வார். கண்ணீர் விட்டார், அழுதார், போனார். யாரும் துணைக்கில்லாம இருக்கிறியே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, எப்படியாவது போகத்தான் வேணும். கீழே போவார். இவர் கீழே போற பொழுது சிவகோச்சரியார் பூஜைக்கு வந்துட்டார். வந்து பார்த்தா எவனோ பன்றி மாமிசம் வச்சிருக்கான். மூக்க பிடிச்சி கிட்டத்தில் வந்தார். சுத்தமான சிவாச்சாரியார், பக்தர், உயர்ந்த மனிதர் வந்தார். பன்றி மாமிசத்தை பார்த்த உடனே தாங்கல. ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வந்து பன்றி மாமிசத்தை குத்தி தூக்கி ரொம்ப தூரத்தில் எரிஞ்சு குச்சியை தலையை சுத்தி போட்டு குச்சியை தொட்ட பாவத்துக்கு குளத்துல போய் குளிச்சு அதுக்கப்புறம் வெளியில வந்து யாரோ அனுசிதம் பண்ணி விட்டானே பாவின்னு குளத்து தண்ணீரை தலையில ஊத்தி பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பூ போட்டுட்டு போயிட்டார். அவர் போன உடனே நம்மாள் வந்துட்டார் மேல. அவளதையும் தள்ளிவிட்டு இவர் பன்றி மாமிசத்தை வைக்க சிவபெருமான் ரெண்டையும் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கார். அது சடங்கு, இது அன்பு, இது பக்தி. கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறோம், வாழைப்பழத்தை சாமிக்கு வைக்கிறோம், பிரகாரம் வர்றோம், இதெல்லாம் சடங்கு. பக்தியோடு கும்பிடுறோம், அது அன்பு. எது வேணும்? பக்தியோடு கும்பிடணும். அதுக்கு இதெல்லாம் கருவிகள். ஏன் அர்ச்சனை பண்றோம்? அந்த நேரம் கோயிலில் நிற்போம். அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்க்கப்படாது. சிவபெருமானுடன் நம்ம பேசணும். அதுக்குத்தான் கோயில். அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். அவர் வர அதை மாத்திட்டு இதையெல்லாம் வைக்க, திருப்பி இவர் வர, யாரா இன்னைக்கு பண்ணிவிட்டார், ரெண்டாவது நாள் திரும்ப எல்லாத்தையும் மாத்த. இப்படியே கண்ணாம்பூச்சி. ராத்திரிக்கு அவர் காவல் காக்கிறார். ராத்திரி தூங்கலிங்க. 6 நாள் தூங்கவே இல்லை கண்ணப்பர். சிவபெருமானை விட்டுட்டு எப்படி தூங்குறது? தூங்குற போது சிங்கம் புலி வந்துட்ட என்ன செய்யறது? முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானால் போல். இரும்ப ஒரு மூலிகையில் போட்டால் தங்கம் ஆயிடுமா. இந்த மூலிகை எங்க இருக்கு தெரியுமா? என்ன சார் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஆனா தெரியாது. என்ன எப்படி சொல்றீங்க? என்ன மாதிரி சினிமா பார்த்தீங்களா? இல்லை, சதுரகிரி மலையில் இருக்கு. மலையில் இருக்கு, எங்கே இருக்குன்னு தெரியாது. வரலாறு பேசுதுங்க. சதுரகிரி மலை வரலாற்றில் இந்த மூலிகை கிடைக்குது. அந்த மூலிகையை எடுத்து நல்லா பிழிஞ்சு, சாறு பிழிஞ்சு 2-3 மூலிகை சேர்த்து அதில் அதை வேக வைக்கிறான். அதில் இந்த இரும்பை போட்டால் தங்கமாயிருமா. அங்கே ஒரு கருப்பர் கோயில் ஒன்று இருக்கு, பலாவடி கருப்பர்னு பேர். சதுரகிரி மலைக்கு போனவங்களுக்கு தெரியும். நான் ஒரு 3-4 முறை போயிருக்கேன். ஒரு ராத்திரி அங்கே படுத்திருந்திருக்கிறேன். சித்தர்கள் உலவக்கூடிய பகுதி. ஒரு நாள் முழுக்க அதை பற்றி பேசலாம். அங்கே அந்த மூலிகை இருக்கு. அந்த தங்கமாக்கினதுக்கு அப்புறம் அங்கே இருந்த சித்தர் பலாவடி கருப்பருக்கு கீழே ஒரு கிணத்துல அந்த மூலிகையை, அந்த சாற்றை வைத்திருப்பதாக தகவல். பல பேர் தேடி போனா செத்து போயிட்டான். அதனால இப்ப பலாவடி கருப்பர்கிட்ட ஒருத்தனும் போறதில்லை. தூரத்தில் நின்று கற்பனை சாமியை கும்பிட்டு அப்படி போயிடுவான். சதுரகிரி மலை அங்கே இருக்கிறது. அந்த தங்கமாக்கக்கூடிய ரசவாத வித்தை உள்ள அந்த மூலிகை நல்லா இருக்கும். அந்த மலையில் ஏறி நின்னாலே மகிழ்ச்சி. என்ன 13 கிலோமீட்டர் பொட்ட மலையில் ஏறணும். வாசப்படியெல்லாம் இருக்காது. அப்படியே கம்பை ஊனிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஏறணும். இறங்குற போது விழுந்தாலும் விழுந்தது தான். நான் 3 முறை 4 முறை விழுந்தேன், ஒரு அடியும் படலை. கடவுள் மேலே வாரம், அவ்வளவுதான். ராத்திரி நேரத்திலே சித்தர்கள் மேலே தங்கி இருக்கிறதாக சொல்கிறார்கள். அப்படியே காத்துல ஏதோ வெளிச்சம் மாறி பறந்து போகும். குகை பார்க்கலாம். பெரிய இடம் சதுரகிரி. 4 பக்கமும் மலைகள், நடுவிலே சதுரகிரி மலைக்குரிய அந்த பெருமான். ஒரு பக்கம் சந்தனலிங்கம், அவர் ஒரு பக்கம் மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் எல்லாம் அங்கே பார்க்கலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு மூலிகை இல்லாமலேயே சிவபெருமான் பார்வைப்பட்ட உடனே திண்ணனுங்கிற இரும்பு கண்ணப்பனுங்கிற தங்கமா மாறி போச்சு. அவ்வளவுதானே, இரும்பு தங்கமா மாறி போச்சு. சிவபெருமான் மேல அன்பு கும்பிட்டார். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. சிவகோச்சரியார் தூங்கம் இல்லாம கஷ்டப்படுறார்.
எவனோ வந்து பன்றி மாம்சத்தை வைக்கிறான் ஐயா, தினம் வைக்கிறான் ஐயா, நானும் தினம் எடுக்கிறேன். 5 நாள் ஆச்சே. 5ஆம் நாள் ராத்திரி தூங்குற பொழுது சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்துட்டார். அவனை யாருன்னு நினைச்சேன். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்தார். அவனுடைய வடிவம் நம்ம அன்பு, அவனுடைய அறிவு நம்மை அறியக்கூடிய அறிவு, அவனுடைய செயல் நமக்கு இன்பமானது. அவன் செருப்புனால மிதிக்கிறான் பாரு, அது முருகப்பெருமான் திருவடியை விட எனக்கு இனிப்பு. செருப்படி அவ்விளம்பருவ சேயடியில் சிறப்புடைத்தால், அவன் வாயில துப்புறான் பாரு தண்ணீர், அது கங்கையை விட புனிதமானது. ஒரு முனிவன் செவி உமிழும் உயர் கங்கை முதல் தீர்த்தம் பொறு புனலில் எனக்கவந்தன் வாய் உமிழும் புனல் புனிதம். வாயிலிருந்து கொற்ற எச்சில் எனக்கு புனிதமானது. உனக்கவந்தன் செயல் காட்ட நாளை நீ ஒளிந்திருந்தால் எனக்கவந்தன் பரிவிருக்கும் பரிசெல்லாம் கண்டிடுவாய். நாளைக்கு ஒளிஞ்சிருந்து பார். 5ஆம் நாள் ராத்திரி சொல்லிவிட்டார். 6ஆம் நாள் காலையில் சிவகோச்சரியார் போய் பூஜைக்கு முன்னால ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டார் ஒரு செடிக்கு பின்னாலே. நம்ம திண்ணன் அங்கே இருந்து வர்றான், மேலே ஏறுறான், பார்க்கறான், வாயில உள்ள தண்ணீரை துப்ப போறான். சிவபெருமானுக்கு வலது கண்ணில் இருந்து ரத்தம் ஆறாக பெருகி கொட்டுகிறது. ரத்தத்தை பார்த்தா யாரும் பயந்துடுவோம். டாக்டர்கள் தான் பயப்பட மாட்டாங்க, நமக்கு பயமா இருக்கும். இவன் வேடன், ஆனாலும் சிவபெருமான் கண்ணில் ரத்தம் வந்த உடனே தாங்கலை. டாக்டர் பிள்ளைக்கு ரத்தம் வந்தா டாக்டர் தாங்குவாரா? நமக்கு ரத்தம் வந்தா பரவாயில்ல. யோசிச்சு பாருங்க, இது புள்ள இத்தனை நாள் காப்பாத்தினது கண்ணுக்குட்டி, அது தாய்ப்பசு, அப்படித்தானே? கன்றகல் புனிற்றா, கண்ணீர் கொட்டுது. பகவானே, நான் போனதுக்குள்ள எவனோ வந்துட்டானே, என்னமோ பண்ணிட்டானே, யாரு பண்ணது? தொடக்க 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 ரத்தம் கொப்பளிக்குது. கஷ்டமா போச்சு. பச்சிலையை கொண்டாந்தார், இடிச்சார், ஊத்தினார், நிக்கல. என்ன பண்ணலாம்? ரத்தம் கொப்பளிக்குது, கொட்டுது. யோசிச்சார். கண்ணுக்கு கண், ஊனுக்கு ஊன், கையில் அம்பு எடுத்தார், தன் வலது கண்ணை குத்தினார், அங்கே அப்பிவிட்டார். நான் ரொம்ப வேகமாக சொல்லிவிட்டேன். கண்ணை தோண்டுனாவில் தெரியும். யோசிங்கம்மா, கண்ணில் லேசாக ஒரு எறும்பு கடிச்சு விட்டா 4 நாளைக்கு வலிக்கும், வீங்கி போயிடும். உறுப்பில் எது முக்கியம்? கண்ணு தான் முக்கியம். பொண்டாட்டியை பார்த்து மூக்கேன்னு நான் கூப்பிடுவேன், கண்ணேன்னு கூப்பிடுவேன். கூப்பிடுறானா இல்லையா? மூக்கேன்னு கூப்பிட்டு பாருங்களேன், அப்புறம் மூக்கு இருக்காது. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே. யாரு சொல்றா? கோவலன் சொல்றான், தசரதன் சொல்றான் பொண்டாட்டிட்டே, கைகேயிட்டே. என் கண்ணை வேணும்னாலும் கேளு, கொடுக்கிறேன். இந்த ராமனை மட்டும் காட்டுக்கு அனுப்பாதே. கண்ணே வேண்டும் என்ன நிமிய கடவேன், என் உள்ளேராவி வேண்டினும் என்றே உனதன்றோ. பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயேல், மண்ணே கொள்னி மற்றையதொன்றும் மற என்றான். மண்ணை எடுத்துக்கோ, அந்த இன்னும் ஒன்று கேட்டியே, அந்த வரத்தை மட்டும் மறந்துரு, என் கண்ணை தர்றேன். நீ யாரு? கேகையனுடைய பொண்ணு, கேகையன் மகள், கேகையன் வள்ளல் அல்லவா? பொண்டாட்டியை மடக்கி போடணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் ஆண்களுக்கு மட்டும் சொல்றேன், தெளிவாக கேட்டுக்கிடுங்க. பொண்டாட்டியை மடக்கி போடணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? உங்க அப்பா மாதிரி உண்டான்ட்ட போதும், சரண்டர் ஆயிடுவான். அதான் டெக்னிக், புரிஞ்சுக்கிடுங்க. மாமனாரை பாராட்டினா மனைவி நம்ம ஆளு. அப்புறம் இவன் பாராட்டி பார்த்தானுங்க தசரதன். பெண்ணே வன்மை கேகையன் மானே, வள்ளலாயிருக்கிற கேகையனுக்கு மகள் இல்லையா நீ? உங்க அப்பாவுடைய வள்ளல் தன்மை உனக்கு இருக்க வேண்டாமா? எனக்கு கொஞ்சம் வழி கொடு, அந்த வரத்தை மட்டும் கேட்காதே, பரதனுக்கு ராஜ்யத்தை எடுத்துக்கோ. பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயேல், மண்ணே கொள்னி மற்றையதொன்றும் மற என்றான். கண்ணை தோண்டி அப்பிட்டான் கண்ணப்பன். ரத்தம் நின்று போச்சு. சந்தோஷம், முதுகுல தட்டிக்கிட்டான். நன்று நான் செய்த இந்த மதி, நாம் பண்ண காரியம் நல்லா இருக்கு. ஒரு கண்ணு போச்சு, நமக்கு அதானே தெரியும். நாம் பண்ண காரியம் நல்லா இருக்கு, சந்தோஷப்பட்டான், ஆடினான், உடனே திரும்பினான்.
இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்துருச்சு. எந்த கண்ணில்? இடது கண்ணில். இப்போ என்ன செய்யறது? பரவாயில்ல, நமக்கு 2 கண்ணு, அவருக்கு 2 கண்ணு. அந்த கண்ணையும் தோண்டி அப்பிடலாம். ஆனால் தோண்டி அப்பினால் ஒன்று, 2 கண்ணும் போச்சுன்னா இந்த கண்ணை தோண்டி அப்புறது தெரியாமல் எங்கேயாவது அப்பிட்டா கண் இருந்தால் தானே பார்க்க முடியும். அப்போவே இந்த கண்ணு இருந்தது, இப்போ இந்த கண்ணையும் தோண்டிட்டா பார்க்க முடியாது. அறிவு வேலை பார்க்குது பாருங்க. அவசரத்தில் கண்ணை தோண்டி விட்டு எங்கே அப்புறதுன்னு நம்மளா இருந்தால் நிற்போம். நம்ம இடத்த தோண்ட போகிறோம், அடுத்தவன் கண்ணைத்தான் தோண்டுவான், நம்ம கண்ணையா தோண்டுவான். ஒரு முறை எனக்கு காலில் முள்ளு குத்தி பிடிச்சிங்க. உண்மை, ஒரு ஆள்கிட்ட போய் காலை கொடுத்தேன், யோ முள்ளை எடுத்து விடியான்னு. முள்ளை சுற்றி கிணறு வெட்டுறாரு. என் காலு தானே, அவர் காலாக இருந்தால் தெரியும். முள்ளை சுற்றி கிணறு வெட்டி உள்ளே இறங்கி எடுக்கிறாரு. என் காலம் என்னத்துக்கு ஆகும் யோசிங்க. அடுத்த ஆளாக இருந்தால் பண்ணுவோம், நம்மளாக இருந்தால் பண்ணுவோமா? கண்ணை தோண்டினார். ஓ, அப்போ என்ன செய்யணும்? தோண்டினா அப்பனுமே சரி, தோன்றதுக்கு முன்னால் ஒரு காரியம் பண்ணுவோம். அவருடைய இடது கண்ணில் இவருடைய காலை ஊன்றிக்கிட்டார். காலை ஊனிட்டார். அப்படி தோண்டி கால் இருக்க இடத்துல தடவி அப்பிடலாம்ல. இந்த கண்ணை தோண்ட போறார். எந்த கண்ணை? இடது கண்ணை. தோண்ட போற பொழுது சிவபெருமான் வந்து கையை பிடிச்சுட்டார். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, கண்ணை அப்புவதற்கு நிற்பாயாக, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. கையை பிடிச்சுட்டார். ஏன் அப்பவே பிடிக்கல? நான் முன்னால் ஒரு நாள் இதெல்லாம் சொன்னேன், நினப்பில் வச்சுங்க. நாள் சொன்னேன், இப்போ திரும்ப சொல்கிறேன் இந்த தலைப்புக்காக. ஏன் முன்னால் பிடிக்கல? அது சிவபெருமான் அப்பாவுடைய கண்ணு, வலது கண்ணு. இது அம்மாவுடைய கண்ணு. அப்பா கொஞ்சம் கடுமையான ஆள் தான், அம்மா ரொம்ப மென்மையானவள். பையன் போய் படித்து ஹாஸ்டலில் இருந்துட்டு வருவான். அப்பா என்ன கேட்பாரு? என்னடா மார்க் வாங்கினேன்? அவன் பேசாமல் நிற்பான். அம்மா வேண்டாம், எழுச்சி போயிட்டியே. அவன் 7 கிலோ கூட வர்றான் 3 மாத்தையில். ஹாஸ்டல் சாப்பாடு சக்கப்போடு போட்டிருக்கான். இழைச்சி போயிட்டியேங்கிற அந்த அம்மா என்ன பண்ணுறது? அம்மாவுடைய கண்ணு அன்பு பார்வை, அப்பாவுடைய கண்ணு அறிவு பார்வை. இவன் பின்னால் நல்லா இருக்கணுமே, அது அப்பாவுக்கு. என் பிள்ளை இப்போவே நல்லா இருக்கணுமே, அது அம்மாவுக்கு. இது 2 அப்படித்தான். அன்பு அறிவும் சேர்ந்தாத்தான் நம்ம வாழ்க்கை. அதனால என்ன தெரியுது? இந்த கண்ணை பார்க்கிறார், தோண்டணும். வலது கண்ணு வந்து பெருமானுக்குரியது, பேசாமல் விட்டுட்டார். இடது கண் அம்பாளுக்குரியது, அம்பாள் பொறுப்பாளோ, கையை பிடிச்சுட்டா. ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அப்பவே சிவபெருமான் தன் கண்ணால அவனை பார்த்தார். இப்போ அவன் கொடுத்த வலது கண்ணால அவனை பார்க்க போறார். ஆமா, இந்த கண்ணு தான் ரத்தம் வந்துருச்சுல்ல, வலது கண்ணு அவன் கொடுத்த கண்ணு தானே. அவன் கொடுத்த கண்ணால பார்த்தாத்தான் அவனுடைய முழு அன்பு தெரியும். கண்ணாடி ஒழுங்கா போட்டாத்தான் எதிர்த்தாப்பில் இருக்குது ஒழுங்கா தெரியும், இல்லாட்டி 2 தெரியும். யோசிச்சு பாருங்க. கண்டாக்டர்கிட்ட ஒருத்தன் போனானா, போய் நிற்கிறான், என்ன வேணும்? இல்லை, எனக்கு எதை பார்த்தாலும் 2 தெரியுது அப்படின்னாரா. டாக்டர் கேட்டாரா, அதை சொல்றதுக்கு ஏன் 4 பேர் வந்திருக்கிறீங்கன்னாரா. அவரு கண்ணு அவ்வளவு சுத்தம், அவர்கிட்ட போய் காமிச்சு என்னத்துக்கு ஆகிறது? யோசிச்சு பாருங்க. கண்ணு அவ்வளவு முக்கியம். அந்த கண்ணை தோன்ற பொழுது பெருமான் வந்து தடுத்து விட்டார். ஏன்? அவன் கண்ணால பார்த்தாத்தான் அவனுடைய அன்பு தெரியும். சிவகோச்சரியாரே, உங்க கண்ணால பார்த்தாலும் தெரியாது. சிவபெருமான் ஆகிற என் கண்ணால பார்த்தாலும் அவன் அன்பு தெரியாது. அவனுடைய கண்ணினால் பார்த்தால் தான் அன்பு தெரியும். அவன் கண்ணினால் பார்த்தேன், அன்பு தெரிஞ்சது, பிடிச்சு நிறுத்திவிட்டேன். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, கண்ணை அப்புவதற்கு நில் கண்ணப்பன்னு பேராயிற்று. மாணிக்க வாசக சுவாமி சொல்றார், அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன், அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான். 2 ஒன்று தானே. உங்க பிள்ளை எஸ்எஸ்எல்சியில் ஃபர்ஸ்ட் ரேங்க், 600க்கு 590 மார்க்கு. என் பிள்ளை எஸ்எஸ்எல்சியில் கடைசி மார்க்கு 600க்கு 100. அப்படி பார்த்தா உங்க பிள்ளை ஃபர்ஸ்ட், இப்படி பார்த்தா என் பிள்ளை ஃபர்ஸ்ட். ஏங்க என்ன நான் சொல்றது சரிதானே? உங்களுக்கு பேங்க்ல 5 கோடி ரூபாய் டெபாசிட் இருக்கு. டெபாசிட் டெஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட். எனக்கு பேங்க்ல 5 கோடி ரூபாய் ஓவர் டிராஃப்ட் இருக்கு. ஓவர் டிராஃப்ட்ல நான் ஃபர்ஸ்ட். அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன்,
அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான். யாரு சொல்றா? மாணிக்க வாசக சாமி சொல்றாரு சார். அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்தென்னை வா என்றவான் கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி.